அவ்வளோதாங்க. எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் வேலை நல்லா தான் இருக்க போகுது, வருமானம் சூப்பராக இருக்க போகுது, தொழில் தூளாக இருக்க போகுது, உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும், எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப உஷாராக இருக்கணும், சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சொத்துல வில்லங்கங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு, பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய பூர்வீக சொத்தை இந்த காலகட்டத்தில் வித்து அதன் மூலமா லாபம் பெற வாய்ப்புகள் இருக்கு. பணம் கோரைய பிச்சுக்கிட்டு கொட்டும், அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். உறவுகள்ல விரிசல் வராம பாத்துக்கங்க. நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்த ஆர்கியூ பண்ணாதீங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படிக்கும் மாணவர்கள் சூப்பரா படிப்பாங்க, தூளா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அங்கேயும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான வரன் தேடும் ஒரு காலகட்டமா இது அமையுது. அக்டோபர் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் சிம்ம ராசிக்கு போகும்போது 7வது பார்வையா மனைவி, மக்கள், சுயதொழில், கூட்டாளி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. வேற என்னங்க வேணும்? அதிரடி சராவடி வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது காணவிருப்பது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு பகவானை பத்தி, அவருடைய பெயர்ச்சியை பத்தி, அதனால் நம்மளுக்கு ஏற்பட போகும் பலன்களை பத்தி டீடைலா பார்க்க போறோம். பொதுவாகவே உலக மக்கள் அனைவரும் ஜோதிட ரீதியாக எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அது குரு பகவானுடைய பெயர்ச்சிக்காக தாங்க. ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், தொழில லாபமே இல்ல, லாபம் வரணும் அப்படின்றதுக்காக இருக்கட்டும், படிச்சவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சரியா கிடைக்கவே இல்லையே, குரு பார்வை வருமா, இந்த பெயர்ச்சியாவது நமக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்த விட ரொம்ப வருஷமா என் மகனுக்கு எனக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரியா அமையவே இல்ல, குரு பார்வை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்வை இந்த பெயர்ச்சியாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ கிரகங்களிலேயே ராஜா அப்படின்னா அது சூரியன், அதற்கு அடுத்தபடியாக பிரகஸ்பதி அமைச்சர், முழு முதல் சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தாங்க. நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம். ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல வியாழன் அல்லது குரு அப்படின்னு குறிக்கக்கூடிய இவருடைய திரு அருள் இருந்தா இருண்ட வாழ்க்கையில கூட ஒளி வீசுங்க. எவ்வளவுதான் ஜாதகத்துல கோளாறுகள் இருந்தாலும் சரி, கிரகங்கள் பலனே இல்ல, ஏகப்பட்ட பாவங்கள் செய்து அப்படின்னாலும் சரி, கல்வியில ஞானமும் அல்ல அல்ல குறையாத செல்வமும், திருமண பாக்கியமும், மழலை செல்வமும், சமூகத்தில் தலை தூக்கி நாளா சாதிக்க பிறந்தவன் சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு நல்ல பெயரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், சொல்வாக்கு செல்வாக்கு, இந்த மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களுக்கும் முழு முதற் கடவுள் குரு பகவான் தாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அப்பேற்பட்ட சுகபோகங்களை வழங்கக்கூடிய குரு பகவான் வரும் ஜூன் மாசம் 2ஆம் தேதி சந்திர பகவானின் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அளிக்க போதா இல்ல ஆவரேஜான பலன்களை அளிக்க போதா அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த குரு பகவான் யாருக்குமே கெட்டது செய்பவரே கிடையாது. இவருடைய பார்வை இல்ல அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகலாம், அவ்வளவு. இவரால தடைப்படாது, பிரச்சனை வராது. சரிங்களா? சரி, ஓகே. உங்களுடைய ராசிக்கு பார்த்துடலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில வருமானம் நல்லா இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதே நேரம் எதிரிகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யுங்க. யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க. வேலை கிடைக்கும், ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஓடி ஓடி உழைப்பீங்க, அதே நேரத்துல தூக்கத்தை மறந்துடாதீங்க. வெளியில ஹோட்டல்ல சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்க. ஏன்னா உங்களுடைய உடல் நலம் இந்த காலகட்டத்துல கட்டாயம் பார்த்துக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடுல 7.5 சனி பகவான் இருக்காரு, பாதத்துல இருக்காரு, அவர் போகும்போது கொடுத்துட்டு தான் போறாரு. நல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த காலகட்டத்துல பணம் சரளமா புழங்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும், ஒரு வீடு கட்டணும், இல்ல பர்சனலா ஒரு பணம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க லோனுக்காக ட்ரை பண்ணிருந்தீங்கனாலும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ அவங்களே வழியை வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு கொடுப்பாங்க, வட்டி கூட கம்மியா தராங்க, லோனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஈஸியா லோனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த லோனை வாங்கிட்டு பின்னாடி கட்ட போறதும் நீங்க தான். அதனால தேவைக்கான அளவுக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க, உபயோகிங்க. புதுசா ஏதாவது பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான நல்ல காலம் வந்துகிட்டே இருக்கு. 7.5 முடிய போகுது. முக்கியமாக இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தரப்போறாரு. கூடவே உங்களுடைய ஜென்மத்துல இருக்கிற ராகு பகவான் ராட்சசன் அசுர கிரகம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. படிக்கும் மாணவர்கள் கூட நல்லா படிப்பாங்க. ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த குரு பயிற்சியில குருவுடைய பார்வை சனி பகவான் மேல படுறதால நீங்க ஆல்ரெடி 7.5 சனி பகவான் தாக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்றதால கூடவே அதே சனி பகவான்
பகவான் ஆயுட்காரகன், தொழிற்காரகன், கர்மக்காரகன், உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதால இதுவரைக்கும் இருந்த அந்த தோய்வு நிலை, ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறது, டல்லா இருக்கிறது, அதெல்லாமே விலகி இனிமே நீங்க தூளா இருக்க போறீங்க, சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. அதுவே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு உயரத்தை, வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பாத சனி பகவானாக இருக்கிறதால, அவர் காலில் இருக்கிறதால நிறைய டிசிஷன், நீங்க தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல வேலையில இருப்பீங்க, இதை விட நிறைய ஹைக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா வேலையும் பிடிக்காது, உங்களுக்கான ஒரு மரியாதையும் கிடைக்காது, ஜாப் செக்யூரிட்டியும் இருக்காது. இதுக்கு நம்ம பழைய கம்பெனியே பெஸ்ட் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க தப்பான முடிவுகள் எடுத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் பாதத்துல, கால்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சின்னதா இடிச்சுக்கிறது, வழுக்கி விழுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அளவுல கடனை வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஞாபக மறதி வரலாம். உங்களை பத்தி பின்னாடி யாராவது பேசுறாங்க அப்படின்னா நீங்க கண்டுக்காதீங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். உங்களுடைய கொள்கையில நீங்க போய்கிட்டே இருங்க. அதே நேரம் நீங்களும் யாருக்கு பின்னாடியும் பேசாதீங்க. பொதுவாக நீங்க அப்படி பேசுற ஆள் கிடையாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரை கெடுப்பதை போல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுறது ஒரு லிமிட்ல பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த சோசியல் மீடியால, இந்த பப்ளிக்ல டிராவல் பண்ணும்போது அரசியல் பேசாதீங்க, மத்தவங்களை பத்தி பேசாதீங்க, மத்தவங்களுக்காக ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருந்து நழுவிக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்றீங்க, உங்களுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாக்குறீங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக பாக்குறீங்க அப்படின்னா இது சூப்பரான காலகட்டம். இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்தில் சேரும். அதே நேரம் அந்த சொத்துல வில்லங்கங்கள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒன்றுக்கு பல முறை அலசி ஆராய்ச்சி யோசிச்சு 10 பேர்கிட்ட கேட்டு 10 இடத்தை போய் பார்த்து அதுக்கப்புறமா இடம் வாங்குறது உங்களுக்கு நல்லது, வீடு வாங்குறது உங்களுக்கு நல்லது. எடுக்கும் விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய குலதெய்வத்தை அன்றாடம் வணங்குங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், சப்போர்ட்டை கொடுக்கும், எதிரிகளை உங்ககிட்ட இருந்து துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க காற்று ராசி அப்படின்றதால திருப்பதிக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அலமேல் தாயார பாக்குறது உங்களுக்கு சிறப்பு. கூடவே காளஹஸ்தி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா காற்று வடிவத்துல இருக்கிற சிவபெருமான் உங்களுடைய ராசியை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுவாரு, சுறுசுறுப்பா அள்ளி கொடுப்பாரு. அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை புடிச்சு இழுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட நிறைய பேர் இப்ப போன் பண்ணி கேக்குறாங்க, என்ன குருஜி சொல்றீங்க, கும்பராசிக்கு குரு பகவான் 6வது இடத்துல இருக்காரு, 6 அப்படின்னாலே ருணம் ரோகம் சத்ரு தானே, கடன் அதிகமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை அப்படி பொதுப்படையா பார்க்காம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசியுடைய ராசி அதிபதி சனி பகவானையே குரு பகவான் பார்க்கறதால அதே சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதால விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி ராட்சசத்தனமான அசுரத்தனமான வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதனால யாரோ சொல்றாங்க அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க நல்லா வாழ போறீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன இருக்கோ அது இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். பெரிய பெரிய கிரக கோளாறுகள் இருந்தாலும் அது அனைத்தையும் உங்களுடைய ராசிநாதன் சரி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். கூடவே உங்களுக்கு சதி செஞ்சவங்களையும் சனி பகவான் சரி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதனால குரு பகவான் எப்படியோ உங்க மேல பார்வையை செலுத்துறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த கோடி நன்மைகள்ல உங்களுக்கு தேவையான நன்மைகள் என்னவோ அதை உங்களுடைய குலதெய்வம் கட்டாயம் கொடுக்கதான் போது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால குரு பகவான் நல்லது மட்டும் தான் செய்வாரா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6லே குரு பகவான் வந்தார் அப்படின்னாக்கா ஊரிலே பகை. இது ஜோதிடத்தின் விதி. அதனால உங்க கூட இருக்கிறவங்கள நட்போட வச்சுக்கணும் அப்படின்னாக்கா தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. தேவையில்லாத அரசியல் பேசுறது, கிரிக்கெட் டீமை பத்தி பேசுறது, உங்களுக்கு பிடிச்ச நடிகரை பத்தி பேசுறது, இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு நட்பு தான் முக்கியம். நண்பன் தான் கூடவே வந்துட்டு இருக்கிறான். சோ அதை மட்டும் யோசிங்க. தேவையில்லாத விஷயத்தை நீங்க பேசுறத, ஆர்கியூ பண்றத 100% அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லனா உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது நட்பா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, வீட்டுல இந்த கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 4 பக்கத்துல இருந்த 360 டிகிரில இருந்தோம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பிரதிபலனை குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து 2வது இடமான குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்துல படுதுங்க. பண விஷயத்துல
சூப்பரா இருக்க தான் போறீங்க. கூடவே 10வது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல படுது. உங்களுடைய தொழில் சிறப்பா தான் இருக்க போகுது. அதனால எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, குறிக்கோள் என்ன, போக்கஸ் என்ன, அதுல மட்டும் போக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னு தட்டுங்க. இதுவரைக்கும் தொழில் செய்யறவங்க பார்ட்னர்ஷிப்ல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அறிவுகள் இருக்கு, பணம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பார்ட்னர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்து அந்த பிசினஸ் மேல கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட நண்பர்கள் கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கொட்டி கிடக்குதுங்க. என்கிட்ட பேசினவங்களே நிறைய பேரே சொல்லி இருக்காங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி சைட்ல ஆரம்பிச்சிருக்கோம், நான் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், அதை நான் விட்டுட்டு இப்போ பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் முக்கியமா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடந்தே தீரணுங்க. அதுதாங்க விதி. அது கிடைக்கணும் அப்படின்னாக்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய சுற்று வட்டாரத்தை பெருக்கிக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா லிங்க் கிடைக்குங்க. நிறைய கும்பராசிக்காரங்க நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, பழைய சொத்து ஒண்ணு இருக்குங்க, அதை நாங்க விற்கலாம்னு சொல்லி பாக்குறேன், விற்கிறதுக்கு சரியான நேரமே செட் ஆக மாட்டேங்குது, அடிமாட்டு ரேட்டு கேக்குறாங்க, பக்கத்துல இருக்க லேண்ட் எல்லாம் அதிகமா ரேட் வாங்குறாங்க, நம்மளுக்கு மட்டும் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கு, கடைசி நேரத்துல எவனாவது வந்து சொதப்பிடுறான், எந்த வில்லங்கமுமே இல்ல, இருந்தாலுமே சரியான லாபம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சியில இருந்து ஒரு பொருளை விற்று அதன் மூலமா லாபம் பெறும் பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அதனால பூர்வீக சொத்தை விக்கிறீங்க, சொத்தை விக்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு பெரிய சொத்து நீங்க வேற ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. எது எப்படியோ நீங்க அறிவாளிங்க. உங்களுடைய அறிவாளித்தனம், பிரில்லியன்ஸ் இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும். யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், ஏன் வெளிநாட்டு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன குருஜி சொல்றீங்க, நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க, நம்மளுக்கு ஏதோ வெளிநாட்டு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னாக்கா வாய்ப்பு தானா வராதுங்க, நம்ம தாங்க போய் தேடணும். நீங்க தேடி பாருங்க, சான்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காக வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களால இந்த இடத்துல இருந்தே பெரிய அளவுல வளர முடியும். உங்களுக்கான நல்ல காலம் வரப்போதுங்க. கடந்த 6 வருஷமா 7 வருஷமா சனி பகவானுடைய பிடியில சிக்கி தவித்த உங்களுக்கான நல்ல வாழ்க்கை குரு பகவான் இந்த பெயர்ச்சியில இருந்து தரப்போறாரு. கூடவே சனி பகவான் உங்களை விட்டு போகும்போது கொடுத்தே தீர்மானம். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. வீடு கட்டணுமா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க. பிசினஸ் நல்லா இருக்கணுமா, அதை மட்டும் கேளுங்க. குழந்தை பிறக்கணுமா, அதை மட்டும் கேளுங்க. வெளிநாட்டுக்கு போகணுமா, அதை மட்டும் கேளுங்க. கட்டாயமா கிடைக்குங்க. ஏன்னா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? வாய்ப்பே கிடையாது. கூடவே இந்த குரு பகவானோட பார்வை சனி பகவான் மேல படுறதால குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற அந்த விதியும் ஆக்டிவேட் ஆகும். அதனால தேவையில்லாத மனக்குழப்பம், என்னடா இது நம்ம வாழ்க்கை, நம்ம கூட படிச்சவங்க நம்மளோட சூப்பரா இருக்காங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்க எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் உங்களுடைய ப்ராக்ரஸ், உங்களுடைய வளர்ச்சியை ஸ்லோவாக்குன சனி பகவான் அதை ஸ்பீடாக்கி கொடுக்க போறாரு. நீங்களே துருத்துருன்னு இருக்க போறீங்க. வெற்றி கனிகளை ஓடி போய் பறிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எண்டே கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்த பத்தியும் பார்த்தாச்சு. வேலை நல்லதான் இருக்க போகுது, வருமானம் சூப்பரா இருக்க போகுது, தொழில் தூளா இருக்க போகுது, உடல்நிலை ரொம்ப கவனமா இருக்கணும், எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப உஷாரா இருக்கணும், சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சொத்துல வில்லங்கங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு, பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய பூர்வீக சொத்தை இந்த காலகட்டத்தில் வித்து அதன் மூலமா லாபம் பெற வாய்ப்புகள் இருக்கு. பணம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும், அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். உறவுகள்ல விரிசல் வராம பாத்துக்கங்க. நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்த ஆர்கியூ பண்ணாதீங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படிக்கும் மாணவர்கள் சூப்பரா படிப்பாங்க, தூளா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அங்கேயும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான வரன் தேடும் ஒரு காலகட்டமா இது அமையுது. அக்டோபர் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் சிம்ம ராசிக்கு போகும்போது 7வது பார்வை மனைவி, மக்கள், சுயதொழில், கூட்டாளி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. வேற என்னங்க வேணும்? அதிரடி சராவடி வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எப்பவும் போல இந்த குரு பெயர்ச்சிக்கு நான் யாகம் நடத்துறேன். அந்த யாகத்துல கலந்துக்க நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ஒரு வரியில உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அது இலவசம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு
ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.